இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கிருஷ்ணர் ரொம்ப புன்னகைக்கிற மாதிரி இல்ல? எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. பாருங்க, எங்க இருந்து பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அழகா இருக்குல்ல? எங்க நின்னு பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே தான் இருக்கு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கு போக்கிடுறேன்னு சொல்ற மாதிரியே இருக்குல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது ஜானகி. மாயா, பெரியம்மா, ஜீவா வரும்போது அவனுக்கு வெண்ணெய் ஊட்டி விடணும். அப்புறம் அவனோட கால் தடத்தை பதிய வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் சரி, நான் அப்புறம் சொல்றேன். என்னென்னவோ யோசனை. சரி, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? தட்டை, முறுக்கு, கார சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், அப்புறம் வேற என்னென்ன பண்ணணும்? நாம கிருஷ்ணருக்கு 56 வகையான பண்டங்கள் படைக்கலாம். சரிம்மா. 56 வகையா? அது என்னன்னா, கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது யசோத ஒரு நாளைக்கு 8 முறை பாலகிருஷ்ணனுக்கு உணவு கொடுப்பாளாம். கண்ண கோவர்தன பூஜை செய்ய ஏற்பாடு செஞ்ச போது அப்போ கோவமான இந்திரன் பெரிய மழைய பெய்ய வச்சாராம். இதனால கோவர்தன மலையையே கிருஷ்ணர் கொடையா தாங்கி கோகுலவாசிகளை காப்பாத்தினாராம். மொத்தம் 7 நாட்கள் உணவு தண்ணின்னு எதுவுமே சாப்பிடாம கோவர்தன மலைய அப்படி தாங்கிட்டே இருந்தாராம். 7வது நாள்ல யசோதையும் கோகுலத்தை சேர்ந்த பெண்களும் ஒரு நாளைக்கு 8 வேளைங்கிற கணக்கு வச்சு 7 நாட்களுக்கும் சேர்த்து 56 வகையான உணவு செஞ்சு படைச்சாங்களாம். ஏங்க, எனக்கும் 56 உணவுகளை செய்யணும்னு ஆசையா இருக்குங்க. அவ்வளவுதானே, தாராளமா செய். கடவுளுக்கு செய்ய ஏன் கணக்கு பார்க்கணும்? மாயா, அப்ப நாம ஒரு லிஸ்ட் போட்டு 56 வகையான பதார்த்தங்களை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிருஷ்ணருக்கு படைப்போம். சரி ஜானகி, செஞ்சிடலாம். வா. சரிங்க அத்தை, வா.